Hi students, welcome to IAS Academy. So விடுபுறம் தனக்கு மாமா ரணிகள் எடுத்துல சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க ஆல்ரெடி. சோ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்ல பொறுத்த வரைக்கும் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் 2024ல வர போறதா டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளான்ல அப்டேட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறத முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலிஜிபிள், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எலிஜிபிள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ரெண்டு பேரும் எலிஜிபிள். இதெல்லாம் நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்றோம்னா போன மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் டிஎன்பிஎஸ்சி நடத்துனாங்க 2018ல கொடுத்தாங்க நோட்டிஃபிகேஷன். கரெக்டா சொல்ல போனா 2018 பிப்ரவரியில கொடுத்தாங்க. அப்ப வேகன்சி பாத்தீங்கன்னா என்ன ஒரு 300-400 சில்லர் தான் வந்துச்சு. புரியுதா? ஆனா இப்ப வரப்போற மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல கண்டிப்பா குறைஞ்சபட்சம் 1000 வேகன்சி வரும். குறைஞ்சபட்சம் நான் சொல்றது குறைந்தபட்சம் 1000 வேகன்சி வரும். அதிகபட்சம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் ரெண்டு பேருமே எலிஜிபிள். சேம் டைம் நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எழுதலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எழுதலாம். அடுத்த ரவுண்ட் கேட்பீங்க, சார் நான் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ சார் எழுதலாமானா எழுதலாம். புரியுதா? 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சாலும் நீங்க எழுதலாம், 10th முடிச்சு 12th முடிச்சு டிப்ளமோ முடிச்சாலும் எழுதலாம், 10th டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சாலும் எழுதலாம், 10th 12th இன்ஜினியரிங் முடிச்சாலும் நீங்க எழுதலாம். அப்ப மொத்தத்துல மெக்கானிக்கலோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோ நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். எதுக்கு? இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு. புரியுதா? எக்ஸாம் பேட்டர்ன்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா உங்களோட கோர், உங்களோட டெக்னிக்கல் 200 கேள்விகள் வரும். அப்புறம் ஒரு 100 கேள்விகள், ஜிஎஸ் 75, மேக்ஸ் 25, தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கேள்வி இருக்கும். புரியுதா? மொத்தமா இப்ப நீங்க 400 கேள்விக்கு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். 100 கேள்வி தமிழ் எலிஜிபிள், அதுல 40 எடுத்தா போதும். இந்த 300 கேள்விகளை நம்ம பார்க்கணும். சேம் நீங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருந்தாலும் அதே தான். புரியுதா? சோ இதுக்காக நம்ம அகாடமில வரப்போற நாட்கள்ல வர்ற வாரத்திலே நியூ பேட்ச் ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? கிளாஸஸ் எல்லாமே ஆரம்பிக்க போறோம். சோ போத் டெஸ்ட் பேட்ச், கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே ஆன்லைன் ஆஃப்லைன்ல பக்காவா ரெடி பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் வரும். வர வாரத்திலே வந்துரும். அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங்னா வேற ஒன்னும் விஷயம் இல்ல. இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் சொல்லி அட்மிஷன் போட்டு வச்சுக்கோங்க. புரியுதா? வர நாட்கள்ல போட்டோம்னா டக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ ஏன்னா எக்ஸாம்க்கு வந்து சாலிடா டைம் இருக்கு. புரியுதா? 6ல இருந்து 7 மாசம் டைம் இருக்கு. ஏன்னா நமக்கு கம்பெனி சபார்டினேட் சர்வீஸோட தான் கொடுக்க போறாங்க. புரியுதா? அதுல நிறைய அப்படி இருக்கு. நம்ம இதை மட்டும் பத்தி பார்க்க போறோம். புரியுதா? சோ இதுக்கு வரும் வீடியோஸ்மே நம்ம யூடியூப் சேனல்ல போடுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மேற்கொண்டு இதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே A to Z எல்லா டீடைல்ஸுமே வரும். ஓகேவா? மேற்கொண்டு உங்களுக்கு இதுல என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. வரப்போற வீடியோஸ் நம்ம அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். புரியுதா? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளா இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. புரியுதா? ஜாயின் பண்றவங்க இந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான வீடியோஸ் நம்மளோட யூடியூப் சேனல்ல வரும். சோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. வரப்போற மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணலாம். கெத்தான ஜாப் இது. புரியுதா? மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது கெத்தான ஜாப். புரியுதா? இத பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இது கெத்தான ஜாப். ஓகேவா? விட்டுறாதீங்க. கடைசியா 2018ல கொடுத்துருக்காங்க, அடுத்து இப்பதான் வருது. புரியுதா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.